ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பை பிஞ்ச செருப்பு என பேசிய அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உங்களை போன்றவர்களை வெளுக்கத்தான் பிஞ்ச செருப்பு என விமர்சித்துள்ளார். அந்த தியாகிகளுடைய பெயரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய திமுகவுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க? அதனால யாரு கொச்சைப்படுத்துறாங்க? கொச்சைப்படுத்த பெரியார் அவர்கள் சொல்லிய தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஹிந்தி எரிப்பு போராட்டம் என்று 4 காலி போலிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டிருந்தா அன்னைக்கே அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும். சொன்னது நானா தந்தை பெரியாரா? தந்தை பெரியார். அப்போ உங்க தந்தை பெரியார் அவர்களை தவறுன்னு சொல்றாங்களா? அதனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியும். தந்தை பெரியார் சொன்னது பொய்ன்னு சொல்லட்டும். தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னார்? ஆன் ரெக்கார்டு என்ன சொன்னார்? காலி போலினார், துப்பாக்கியால் சுடணும்னார். அது சுட்டிங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும். காலி போலியெல்லாம் எடுத்தது இஷ்யூ பண்றாங்க. நாங்கள் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பற்றி பேசலை? பெரியார் ஐயாவை பற்றி ஏன் பேசலை? நாங்கள் என்ன சொல்லிக்கின்றோம்? பிஞ்சு போன பழைய செருப்புனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஷ்யூ. ஹிந்தி யார் திணிக்கிறாங்க? இந்திய திணிச்சது காங்கிரஸ். அவங்களோட கூட்டணியில் ஏன் இருக்கீங்க? அதே திமுகவுக்கு நாங்கள் கேட்குறோம், 1965 ஹிந்தி திணிச்சது யாருன்னே காங்கிரஸ். கூட்டணியில் ஏன் இருக்கிறீங்க? அதனால் இன்னைக்கு நீங்கள் ட்ராமாலாம் பண்ணி அந்த பிஞ்சு போன செருப்பை திரும்ப போட்டீங்கன்னா அது எப்படி இன்னொருத்தரை அவமானப்படுத்துவது மாதிரி ஆகும்? திமுக நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே. அவர் ஒரு காமெடி சார். கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா? ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீவ் நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசினவர் அவர் தான். இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீவ் நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா. அவ்வளோதான். நீ அங்கே போனால் நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பெக் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில் பேசுறது. நீ அதனால என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்க இன்னும் 80ல மாதிரி ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கிறீங்க. பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க எப்ப வருவான்னு வெளுத்து விடத்தான். இதெல்லாம் சேட்டை. தாய்மொழி மேல் பற்றில்லாத நீ எதுக்கு நீ அரசியல் வர? நீ உன் மொழிய அவன் இந்திய திணிப்பான், சமஸ்கிருத திணிப்பான். அது எப்படி? அவன் தாய்மொழி மேல பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான். அவனுக்கான அதிகாரம் வந்துச்சு. 500 ஆண்டுகளை தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி. நான் என் தாயை சாக விட மாட்டேன், போராடுவேன். நீ போய் உன் மரபணும், உன் ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும். இந்திய விடு, சமஸ்கிருதத்தை விடுனா அது எப்படி? தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும். அடிப்படை அறிவு தெரியாது அவனுக்கு. என்னமோ பேசிட்டுக்காரு. நீ இந்திய பேசுவ, அப்புறம் உருதுக்காரனை பார்த்தா உருதுல பேசுவ, வங்காளியை பார்த்தா வங்கத்தில் பேசி ஓட்டு கேட்ப. உனக்கு பன்மொழி புலவர் அப்பாத்துற மாதிரி நீ எல்லாம் தெரியுது. எனக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.